Hi friends, welcome to Yoga Bites. நாம இன்னைக்கு பருப்பு உருண்டை அல்லது ஜீனி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பச்சை பயிறு எடுத்துருக்கோம் 1 கப். அதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, பருப்பு நல்லா வறுத்தாச்சு, ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதை நம்ம அம்மியில் உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் அம்மியில் உடச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதை இயந்திரத்துலையும் உடைக்கலாம். இயந்திரம் இல்லாதவங்க இந்த மாதிரி டவல் விரித்து வறுத்த பயிர் போட்டு அம்மியில் உடச்சி எடுத்துக்கோம். நம்ம பருப்பை வறுத்த எடுத்தோடனே அந்த சூட்லேயே இதை நல்லா உடச்சி எடுத்துடணும். அப்போ தான் அதோட தோல் எல்லாம் சுத்தமாக வெளியில் வரும். இப்போ பாருங்க, நம்ம இதை நல்லா உடச்சி எடுத்தாச்சு. தோலை ரிமூவ் பண்ணுறதுக்காக புடச்சி எடுத்துக்கலாம். நாம் இப்போது கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி திராட்சைகளை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை முழுசாக போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கும் போது ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். இப்போ பாருங்கள், இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, திராட்சையை வறுத்தாச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நாம இப்போ பயிரை சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நாம இப்போ பயிர் அளந்த கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம். இதோட ஏலக்காய் 4 துண்டு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நாம இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அரைச்ச பயிறு, அரைச்ச சர்க்கரை, ஏலக்காய் பவுடரு, வறுத்த முந்திரி, வறுத்த திராட்சை. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை அரைச்சதுக்கு அப்புறம் நல்லா ஜலிச்சு எடுத்துருங்க. கட்டி இல்லாமல் ஜலிச்சு எடுத்துருங்க. நாம இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. சூடான நெய் விட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நெய்யை நம்ம மாவு ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி ஓரமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கணும். நெய் சூடாக இருக்கும், அதனால் இப்படி நம்ம பரட்டிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா உருண்டை உடையாது. இந்த மாதிரி உருண்டையா எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். நாம இப்போ இந்த உருண்டையை பிடிச்சி எடுத்தாச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. வீட்டில் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.